ஹாய் ஆல்! இன்னைக்கு நம்ம இப்பி எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு கடாயில தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு 2 பாக்கெட் வந்து நான் நூடுல்ஸ் இதில ஆட் பண்ணிக்கிறேன். 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பாயில் பண்ணோம்னாலே போதும். 80% வந்து வெந்திருக்கும். ஸோ அத நம்ம தண்ணி ட்ரைன் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வானல்ல 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 2 வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அது நல்லா கிளாஸ் பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேன். இது கூடவே பெப்பர் கொஞ்சம், சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா இத வந்துட்டு பொடி மாஸ் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ கன்டினியூஸா மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா பொடி பொடியா இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் டைம் விட்டுட்டேன் நானு. அதனால உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் பெரிய பெரிய பொடி மாஸா இருக்கும். ஸோ இதெல்லாம் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அது பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கேப்சிகம், கேரட், அப்புறம் வந்து கோஸ், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில நம்ம இப்பி நூடுல்ஸ் கூட ஒரு மசாலா குடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூடவே சிக்கன் 65 மசாலா வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பதிலா நீங்க சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ நீங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம், நம்ம ஆல்ரெடி ட்ரைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த நூடுல்ஸையும் இதில ஆட் பண்ணிட்டு எல்லாம் மிக்ஸ் அப் ஆயிடுச்சுன்னா, நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தட்ல ஒரு தடவ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.